அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா நயன்தாரா நடிப்பில் கடந்த டிசம்பர் மாதம் வெளிவந்த படம் தாங்க அன்னபூரணி. உணவை மட்டுமே மையமாக வச்சு உருவான இந்த படத்தில் நயன்தாராவோட சேர்ந்து ஜெய், சத்யராஜ், கார்த்திக் குமார் இது போன்ற பல நடிகர்களுமே நடிச்சிருந்தாங்க. திரையரங்கில் 4 வாரங்கள் ஓடின பின்னாடி இந்த படம் ஓடிடியில் வெளியானது. ஆனால் திடீர்னு இந்த படத்தில் ஓடிடி தளத்திலிருந்து நீக்கியிருக்காங்க. இது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். மேலும் இதுக்கு காரணம் இந்த படத்தில் இருக்கிற ஒரு வசனம்தான்னு சொல்லப்படுதுங்க. நயன்தாரா தான் பிராமண பெண், பெருமாளை வணங்குற கையால் எப்படி அசைவம் சமைக்கிறது, நான் அசைவம் சமைக்க மாட்டேன்னு சொல்லி வருத்தப்படுவார். அப்போது நடிகர் ஜெய் நம்மோட விருப்பு வெறுப்பை தாண்டி வர்ற கெஸ்ட்டுக்கு சமைச்சு கொடுக்கணும். பல பேர் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு மீன் விற்கிறாங்க, கறி வெட்டுறாங்க, பின்னாடி சாயந்தரம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க. தொழில் வேற பக்தி வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லுவார். அதுக்கு பின்னாடி வனவாசம் போன ராமர் லக்ஷ்மணன் வனத்தில் பசி எடுத்தப்போ மானை வேட்டையாடி சீதையோடு சேர்ந்து சாப்பிட்டாருன்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்காரு. பெருமாளோட அவதாரம் தானே ராமர் அப்படின்னு ஜெய்யோட வசனங்கள் இருக்கும். இதுதான் அன்னபூரணி படத்தை ஓடிடியில் இருந்து நீக்க காரணம்னு சொல்லப்படுது. இது குறித்த வீடியோவும் இப்போது இணையத்தில் ரொம்பவே வைரல் ஆகிக்கிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. நீங்கள் அன்னபூரணி படம் பார்த்தீங்களா? ஜெய் சொன்னது கரெக்டாக தப்பா உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.